Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு வடை ரெசிபி எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோங்க. அதுவும் வந்து உளுந்து, கடலை பருப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவல் வச்சு ஒரு சூப்பரான வடை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 150 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துர்க்கேன். இந்த அவல் வந்து பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு பூ அவல் எடுத்துர்க்கேங்க. நீங்க வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா வந்து நான் தண்ணில கழுவி எடுத்துக்கறேன். பாருங்க நான் வந்து இந்த அவலை நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதாவது இந்த பூ அவல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே மெலிசா இருக்குங்க. அதனால ஒரு டைம் வந்து கழுவி புழிஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். நீங்க நிறைய டைம் போட்டுட்டீங்க அப்படினா அவல் எல்லாமே தண்ணியில நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறம் நமக்கு கரெக்ட்டா வராது. இதே நீங்க வந்து கெட்டி அவல் எடுக்கறீங்க அப்படினா நல்லா வந்து 2 டைம் கழுவிட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் அந்த பதத்துக்கு ஏற்ப நீங்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து இது ரொம்பவே லேசா இருக்கனால நான் கழுவுனனே எனக்கு கரெக்ட்டான பதத்துக்கு வந்துடுச்சுங்க. அதனால நான் வந்து இத ஊற வைக்கல. இப்போ வந்து நம்ம வடைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கழுவி புழிஞ்சு வச்ச அவல் அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி துருவல், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேங்க, சமையல் சோடா. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள் கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து உளுந்து வடைக்கு எப்படி நம்ம ஒரு தட்டி தட்டி போடுறதுக்கு வேணுமோ அதே மாதிரி பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். பாருங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து இதில் நம்ம வந்து வடை வந்து தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சூடான உடனே அதை சிம்மில் வந்து குறைச்சிக்கணும், இல்லைன்னா வந்து கருகிடும். அவல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இதே மாதிரி போட்டுக்கிறேங்க. பாருங்க இப்போ வந்து போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வெந்து இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நுரையடை எல்லாமே அடங்கி வந்து வடை வந்து நல்லா கொஞ்சம் வெந்து கலர் வந்திருக்கு. இதை நம்ம வந்து உடனே திருப்பக்கூடாதுங்க. ஏன்னா இது அவல் வடை அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி விடணும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்க வடை வந்து சூப்பராக வெந்துருச்சு. கலர் பாருங்க செம்மையாக வந்திருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான அவல் வடை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.